அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் உள்ள பாகம் எண், வரிசை எண், அதனை எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பதனை அறிந்து கொள்ளும் வகையில் நமது அரசாங்கம் ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பதிவு செய்துள்ளது. அந்த மொபைல் ஆப்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதனை இந்த காணொளியில் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த இருக்குது பாருங்கள், ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன். இல்லை, இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓப்பன் கொடுங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் நேம் சர்ச் பண்ணுறதுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். இதில் சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஃபஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர்னு இருக்கும். இதில் போயிட்டு உங்களோட எபிக் நம்பர் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எப்படி ஓப்பன் ஆகும்னா, இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, ஏஜ் ப்ளஸ் ஃபாதர் ஹஸ்பண்ட், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி, டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு, பார்ட் நம்பர் அண்ட் பார்ட் நேம், எந்த பார்ட் நம்பர், எந்த பில்டிங்கில் உங்களுக்கு ஓட்டு இருக்குன்றதும் கொடுத்துருப்பாங்க. இல்லை சீரியல் நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனோட டீட்டெயில்ஸும் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக எப்போ அப்டேட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் இது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றியா டவுன்லோட் இமேஜாக டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜில் ஓப்பன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஷேரும் பண்ணிக்கலாம். இதில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுனா வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிக்கலாம், மெயில் அனுப்புறதுனா மெயில் அனுப்பிக்கலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுனா இது ஷேர் ஆப்ஷன்ஸ். இது சர்ச் பண்ணுறது. இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை ஆன்லைன். இதில் அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர்சீஸ். இப்போ நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபார்ம் 6 ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட்டுன்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன தொகுதின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு, அப்ளிகண்ட்டு, உங்களோட ரீஜினலு, உங்களுடைய சர்நேமு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் 4 பேஜ் இருக்குது. இதில் கடைசி பேஜில் வந்து ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோவும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் கொடுத்தா தான் அடுத்த பேஜுக்கு போகும். இதில் வந்து ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேண்டரி ஃபீல்ட்ஸு. ஸோ அதனால் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம்ஸ்லேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க, ஷிஃப்டிங் ஆகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரினா நேம் கரெக்ஷன்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நேம் இதில் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துட்டு நீங்கள் எந்த நேம் கரெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறதுனா கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம்ஸ்லேயே பாருங்கள், இப்போ ரீப்ளேஸ்மெண்ட், இப்போ கார்டு ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இது கிளிக் பண்ணிவிட்டு இதே தான் டூப்ளிகேட் எபிக் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்ப்ளைண்ட்டு. கம்ப்ளைண்ட்டில் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அது தேவையில்லை நமக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு, புதுசாக அப்ளை பண்ணுறதுனா ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்ளை ஆன்லைன் நியூ. ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஷிஃப்டிங்னா 8 ஃபார்ம். இதில் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ 7 ஃபார்ம்ஸ் எதுனா கூட இது கிளிக் பண்ணுறீங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் ஃபஸ்ட் டைம் வாட்டர் ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் கான்ஸ்டியூன்சி டு அதர். ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதி. இது ஃபஸ்ட் ஒன்று நம்ம தொகுதிக்குள்ளே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். அவங்களும் 6 ஃபார்ம் கொடுக்கலாம்.
இந்த 6 ஃபார்ம் கொடுக்குறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஒரு தொகுதியிலேருந்து வேறு தொகுதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், ஃபார்ம் 6 கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் தான் இது. ஃபார்ம் 7னா அப்ஜெக்ஷன் ஃபார்ம், டெலிஷன் ஃபார்ம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெலிஷன் ஆர் அப்ஜெக்ஷன் இன் எலக்ட்ரல் ரோல், அப்ளிகேஷன் ஃபார் ஆப்ஜெக்டிங் இன்க்ளூஷன் ஆர் சீக்கிங் டெலிஷன் ஆஃப் நேம் இன் எலக்ட்ரல் ரோல். இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டிங்கன்னா யாரோட பேர் நீக்கணும், யாரோட பேர் அப்ஜெக்ஷன் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ். நம்ம நேமில் நம்முடைய எழுத்து பிழைகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், நேம் கரெக்ஷன்ஸ், அட்ரஸ் கரெக்ஷன்ஸ், டோர் நம்பர் கரெக்ஷன்ஸ், இனிஷியல் கரெக்ஷன்ஸ், இந்த எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபார்ம் 8ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போசிஷன்ஸ் ஆஃப் ஃபார்ம் 8A இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், டிரான்ஸ்போசிஷன் அப்ளிகேஷன் ஃபார் பிளேசிங் த என்ட்ரி இன் த எலக்ட்ரல் ரோல் elsewhere in the case of relocation of habitation from one constituency from the place. ஒரே தொகுதிக்குள்ளே நம்ம தெருக்கள் எங்கே மாற்றிக்கிட்டாலோ இல்லை ஊருங்க எங்கே மாற்றிக்கிட்டாலும் நம்ம ஃபார்ம் 8A பயன்படுத்திக்கணும். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எபிக் கார்டு வேணும்னா, நம்ம கார்டு மிஸ் ஆகிடுச்சு, கார்டு வேணும்னா லாஸ்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஓட்டர் சர்வீசஸ். இந்த ஓட்டர் சர்வீசஸ் எப்படிலாம் பயன்படுத்தணுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அப்ளை ஆன்லைன் அப்படின்னா ஃபார்ம் 6 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பயன்படுத்திக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஷிஃப்டிங் அதர், இப்போ வந்து வேறு மாவட்டத்திலேருந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்தாலும் இல்லை நம்ம மாவட்டத்துக்குள்ளே வேறு தொகுதியிலேருந்து வேறு தொகுதிக்கு வந்தாலும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஷிஃப்டிங் என்ற ஆப்ஷன் பயன்படுத்திக்குவாங்க. இப்போ மேரேஜ் ஆகி போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபார்ம் 7 கொடுத்து நீக்கிக்கணும். அதே மாதிரி டெத் ஆகிட்டவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபார்ம் 7 டெலிஷன் கொடுத்து நீக்கிக்கோங்க. கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார்ம் 8னா அதை ஆல்ரெடி சொன்னது தான். நேம் கரெக்ஷன்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்ம் 8 கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மேட்ச் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்ம் 8ல் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் ஃபார்ம் 8A இது என்னன்னா, நம்ம தொகுதிக்குள்ளவே ஒரு தெருவிலேருந்து மற்றொரு தெருவுக்கு, ஒரு பாகத்திலேருந்து மற்றொரு பாகத்துக்கு சேஞ்ச் பண்ண, ஒரு பார்ட்லேருந்து ஃப்ரம் ஒன் பார்ட் டு அனதர் பார்ட் வித்தின் யுவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ், அது மட்டும் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எலெக்ஷன்ஸில் என்னென்னலாம் எலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதில் பெரும்பாலும் பயன்படுறதுன்னு பார்த்தோம்னா இதோட ஃபார்ம்ஸ் அப்படின்றதும் இங்கே மேலே சர்ச் நேம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த ஆப்பில். ஓகேங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் சைடில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம்னா ஓட்டர் எஜுகேஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சர்ச் யுவர் நேம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் எங்கே இருக்குது, இல்லை நம்ம பிஎல்ஓ கேம்பில் இருப்போம், டிஎல்ஓ கேம்பில் இருப்போம். அப்போது யாருன்னா வந்து கேட்குறாங்கன்னா அப்போ இந்த ஆப்பில் போய்ட்டு அவங்களுடைய நம்பரை டைப் பண்ணிங்கன்னா அவங்க எந்த பார்ட்டில் எந்த சீரியல் நம்பரில் இது அப் டு டேட்டில் இருக்கும். இந்த சர்ச் பண்ணுற விஷயம் மட்டும் அப் டு டேட்டில் இருக்கும். நீங்கள் இதை சர்ச் பண்ணி ரொம்ப எளிமையாக வரவங்களுக்கு புரிய வைத்தோம்னா போதும். அவங்க சப்போஸ் நமக்கு பேர் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா கூட ரோலில் நம்ம அவங்களுடைய நம்பர் மட்டும் இதில் என்ட்ரி பண்ணோம்னா அவங்க ரோலில் இருக்குது இல்லைன்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். அவங்களுக்கு சப்போஸ் நேம் இல்லை விடுபட்டு போயிருக்குன்னா நீங்கள் ஃபார்ம்ஸில் கொடுத்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த முறைகளை பயன்படுத்தி இந்த ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன், இந்த ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் என்ற இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸை நம்ம பப்ளிக்கும் தெரியப்படுத்தி அவங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லிக் கொடுத்தோன்னா நம்முடைய வேலை, அதாவது நம்ம இந்த பிஎல்ஓ கேம்ப் டிஎல்ஓ கேம்ப்லலாம் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். ப்ளஸ் இப்போ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இப்போ நம்மளுடைய தகவல்களே எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றது யங்ஸ்டர்ஸ்க்கு கைட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்தி நம்ம அனைவரும் இந்த மொபைல் அப்ளிகேஷனை சரியான முறையில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் யுவர் ரோம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான்.
கால் அவர் ஹெல்ப்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் 915550க்கு கால் போகும். தேர்தல் ஆணையத்தின் தமிழ்நாடு வாக்காளர் உதவி மையத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். தமிழில் தொடர எண் 1 அழுத்துங்கள். இந்த மாதிரியான கால் உங்களுக்கு இது மாதிரி ரெஜிஸ்டர் ஆகும். இல்லை ஆன்லைன் ஃபார்ம்ஸ், தான் நான் ஃப்ரண்ட்டில் கொடுத்தது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளைண்ட்டு நமக்கு தேவையில்லை. செக் ஃப்ரம் ஃபார்மோட ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார்ம் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும். அதேமாதிரி ஃபார்மில் ஃப்ரண்ட் பேஜ், இப்போ ரிசிப்ட் தான் எல்லோரும் வச்சுருப்பாங்க, அந்த ரிசிப்ட்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஸ்டேட்டஸ், அதாவது இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சா, சப்போஸ் கார்டு பிரிண்ட் ஆகிருந்தால் அந்த கார்டோட நம்பர் உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க. இவ்வளோதான். திரும்ப வேண்டான்னா திரும்ப பேக் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். நீங்கள் இப்படியும் சர்ச் பண்ணிக்கலாம், இந்த ஹேண்ட் சிம்பிள் வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான மொபைல் அப்ளிகேஷன். இதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். நாளை வேறொரு பயனுள்ள மொபைல் ஆப்புடன் தங்களை சந்திக்கிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைபும் பெற்ற அந்த பெல் சிம்பிள் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. அப்போது நம்ம அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மெயில் அட்ரஸ்க்கு வரும். அப்போ நீங்கள் அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.